வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, அவங்க ஸ்க்ரீன்ஷாட்லேயே போட்டுக்கிறேங்க. அந்த அக்கா வந்து எனக்கு மிரட்டி இருக்கிறாங்களா இல்லை சபதம் போட்டுக்கிறாங்களா இல்லை, நாங்கள் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவோம். நீங்கள் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறீங்க அக்கா. நான் வந்து உங்களுக்கு கெட்ட நிலைமையில் இருக்குன்னு சொல்லி, ஆனால் நீ வந்து நாசமாக தான் போயிடுவேன். அப்புறம் உனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வருட்டு உன்னை வந்து சேனலை க்ளோஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அக்கா உங்களுக்கு தான் சொல்கிறேங்க, என்னோடய சேனல் க்ளோஸ் பண்ணுற பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. எனக்கு ஒர்க் இருக்குதுங்க, மாதம் வந்து வருமானம் இருக்குதுங்க. எனக்கு யூடியூப் நம்பி இல்லை. அதாவது நான் உங்களுக்கு ஒரு கருத்து தான் சொன்னேன். யூடியூப் வந்து உங்கள் கணவருக்கு மரியாதை கொடுக்குறதுக்கு ஒரு கருத்து தான் சொன்னேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவோம், ஆனால் நீ நாசமாக தான் போயிடுவேன். அடுத்தவங்களை பற்றி பேசினேன் அப்படின்னா, அடுத்தவங்களை பற்றி நானும் தரக்குறைவாக நான்லாம் பேசவே கிடையாதுங்க. அந்த வீடியோவில் வைப்பாருங்க. உங்களை பற்றி ஒன்று தரக்குறைவாக பேசலிங்க. சரி, உங்கள் ஃபோட்டோ ஒருத்தர் ஃபோட்டோ பயன்படுத்து தப்பு தான். இனி ஃபோட்டோ நான் போடலிங்க, ஆனால் கருத்து சொல்லலாம். நீங்கள் வந்து சேனல் க்ளோஸ் பண்ண வச்சாலுமே வைக்காட்டியும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. யூடியூப்பில் முழு நேரமாக வீட்டை சுற்றியும் அவங்க பர்சனல் பற்றி வீடியோ போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் உள்ள கருத்து தான் நான் சொன்னேன். இது வந்து உங்களுக்கு கோபம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எதனால் அப்படின்னா, உங்களை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பற்றி ஒன்றும் தரக்குறைவாலும் பேச கிடையாதுங்க. நான் லேடிஸ் பற்றி தரக்குறைவாக பேசுகிற ஆள் கிடையாது. ஒரு கருத்து சொன்னேன், அது வந்து உங்களால் ஜீர்ணிக்க முடியல. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் சேனலை க்ளோஸ் பண்ண வைக்கிறேன்ட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அதாவது நான் ஓப்பனாக சொல்லட்டுங்களா, 15,000 சப்ஸ்கிரைபரில் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது க்ளோஸ் ஆச்சு போன வருஷம். அதை பற்றியே கவலைப்படாதவ. சாதாரண 5,000 சப்ஸ்கிரைபருக்கா நான் வந்து சேனல் க்ளோஸ் ஆனால் கவலைப்படுவேங்க. தெரியுங்களா? மாத வருமானம் எனக்கு இருக்குது. யூடியூப்புங்கிறது எனக்கு ஒரு பார்ட் டைம் தான். அதை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. சேனல் க்ளோஸ் பண்ண வச்சாலும் வைக்காட்டியுமே 1000 சேனல் உருவாக்க முடியும். ஒரு சேனல் இல்லை, 2 சேனல் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க நம்மளுது. அது 2 சேனல் க்ளோஸ் ஆகியுமே மறுபடியும் இன்னொரு சேனல் கொண்டு வந்து இன்னொரு சேனல் நான் வந்து உருவாக்குவேங்க. யூடியூப்பில் வந்து புதுசாக சேனல் உருவாக்குறது ஒரு இருபடிக்கிற வேலை கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சிந்தனையெல்லாம் விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போவும் வந்து உங்களை வந்து ரெஸ்பெக்டோடு தான் பேசுவாங்க. லேடிஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்டோடு பேசினா தான் பிடிக்கும். இந்த மாதிரி கமாண்டில் நாசமாக போயிடுவேன், அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. அடுத்தவன் வந்து நாசமாக போயிடுவேன், உருப்படாமல் போயிடுவேன், இப்படியெல்லாம் பேசாதீங்க. பேசாதீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து என்ன சொல்கிறது, பழியெல்லாம் போட கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கமெண்டில் நாசமாக போயிடுவேன், மரியாதை இருக்காது, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரட்டும், அப்புறம் சேனலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சிரிப்பு வேறு போட்டு விட்டுக்கிறீங்க. என்னோடய சேனல் க்ளோஸ் ஆனால் நான் கவலையே பட மாட்டேங்க. நான் வந்து 1000 சேனல் நான் வந்து உருவாக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து யூடியூப் வருமானத்தை நம்பி நான் கிடையாதுங்க. யூடியூப்புங்கிறது ஒரு சோசியல் மீடியாங்கிறது ஒரு பப்ளிக்கு, யார் வேணால் எது வேணால் பேசலாம். ஓகே, வந்து நீங்கள் சொன்னதுக்கு ஒரு பதில் தான் கொடுத்தாங்க. அதுக்காக உங்களுக்கு உங்கள் வீடியோ போட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ நான் போடல. இது வந்து உங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். யாரையும் பேட் கமெண்ட் பண்ணாதீர்கள்.